இளைஞர்களினுடைய ஐகானாக வளர்ந்து வரக்கூடிய தணிகை குடும்பத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர், அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணனை பற்றிய ஒரு அற்புதமான ஏவி. நெற்களஞ்சியம் கண்ட தஞ்சையில் தனது நெற்றிக்கண் கொண்டு பாஷா போல் அனைத்து விஷயங்களையும் கற்று தேர்ந்து பல சிக்கலான சவால்களை முடிக்கும் எங்கள் அண்ணாத்தையே. தஞ்சைக்கு மன்னனாகவும் தணிகைக்கு தளபதியாகவும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பாளியே. உண்மையாகவே நீங்கள் ஒரு அதிசய பிறவி. ஒரு மாவீரனாய் தணிகைக்கு மார்க்கெட்டிங் யுக்திகளை கற்றுத்தந்து தணிகையின் 3 முகங்களில் எங்கள் மார்க்கெட்டர்களை கவர்ந்த முதல் முகமே தணிகை பேட்டைக்கு மேனேஜிங் டைரக்டர். 1 2 1 2 3 திரு வெற்றி செல்வன் அவர்களை மீண்டும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் வெற்றி செல்வன் அவர்கள் வரவேற்புரை வழங்க இருக்கிறார்கள். தணிகை குடும்பத்தின் 36ஆம் ஆண்டு துவக்க விழாவும் தமிழ்நாட்டிலேயே ஆயுத பூஜை விழாவாக தணிகைதான் எப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கும் ஆயுத பூஜை விழாவும், அதனை முன்னிட்டு புதிய மனைப்பிரிவு துவக்க விழா, இந்த 3 விழாவினையும் சேர்த்து வருடா வருடம் முப்பெரும் விழாவாக தணிகை நடத்தி கொண்டிருக்கும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் 36 ஆண்டு காலம் என்றால் பல தொழில்கள் நடத்தலாம். துணி வியாபாரம் நடத்தலாம், மளிகை வியாபாரம், எந்த வியாபாரம் வேணாலும் தலைமுறை தாண்டி நடத்தலாம். ஆனால் 36 ஆண்டு காலமாக ஒரு சவால் மிக்க ரியல் எஸ்டேட் துறையை சாதனை மிக்க தொழிலாக, அதுவும் சென்னை மாதிரி சவால் மிக்க மாநகரத்தில் இதனை 36 ஆண்டு காலமாக நடத்தி என்னையும் உட்பட நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000 குடும்பங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பா அவர்களே, மணியை எவ்வாறு பார்த்து கொண்டார்களோ அதேபோல் நானும் அசோக்கும் சித்தப்பா வீட்டில் 8 ஆண்டுகள் அங்கே இருந்தோம். எங்களுக்கு மணியை எவ்வாறு பார்த்து கொண்டார்களோ அதற்கு மேல் ஒருபடி மேலே சென்று என்னையும் அசோக்கையும் தாளாட்டி வளர்த்த எங்களுடைய சித்தி அவர்களே, மேடையிலே பல இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டோம். பல இளைஞர்கள் இன்று மன அழுத்தத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டோம். அன்பு சகோதரர் ஐயா பரமன் பச்சைமுத்து அவர்களே, இந்த சவால் நிறைந்த தொழிலை, சவால் நிறைந்த சென்னை மாநகரத்தில் சித்தப்பா வெற்றிகரமாக நடத்துவதற்கு என்னால் வெற்றிகரமாக நடத்த முடியும், எவ்வளவு சவால்கள் வந்தாலும். ஏனென்றால் முப்படை தளபதிகள் என்னுடன் இருந்தார்கள். இப்பொழுது அதில் ஒருவர் தஞ்சையிலே பணியின் காரணமாக சென்றிருக்கிறார். அந்த முப்பெரும் தளபதியில் ஒருவர் இல்லாவிட்டாலும் இருவர் 10 படைக்கு சொந்தக்காரர்கள் என்பது போல் அந்த 10 படைகளில் ஒருவர் தம்பி அசோக் குமார், மார்க்கெட்டிங் கிங், எவ்வளவு பெரிய
கூட்டத்தையும் என்னால் கூட்ட முடியும். எவ்வளவு பெரிய சைட்டை எனது பெரியப்பா எனக்கு வழங்கினாலும் அந்த சைட்டை எனது கையால் அதை வெற்றிகரமாக அதை விற்பனை செய்து தீர்த்துவிட முடியும் என்று நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் தம்பி அசோக்குமார் அவர்களே, குடும்பத்தில் பண்பானலாய், சமூகத்தில் அன்புமிக்கவனாய், தொழிலில் சீரும் சிங்கமாய், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பது போல் தம்பி மணிகண்ட சுப்பையனின் ஆற்றல் உண்மையிலேயே எனக்கே வியப்பளிக்கிறது. நான் அவனை சிறு வயது முதலே பார்த்தவன், கிட்டத்தட்ட வளர்த்தவன் என்ற முறையில் இருந்தாலும் அவனை பார்த்து எனக்கு பிரமிக்க வைக்கிறது. சீரும் சிங்கம், தொழிலில் இன்னும் பல சாதனைகள் படைத்து ரியல் எஸ்டேட் துறையை தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரும் முக்கிய பங்கு வகிக்கப் போகும் அன்பு தம்பி மணிகண்ட சுப்பையன் அவர்களே, எனக்கு பின்னாலே இங்கே மேடைக்கு வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிற நடிகரும் எனக்கு நீண்ட நாளைய பழக்கம் நண்பருமான அன்பு சகோதரர் சுனில்குமார் ரெட்டி அவர்களே, அவருடைய சகோதரரும் நடிகருமான வைபவ் ரெட்டி அவர்களே, டாக்டர் கோமதி அவர்களே, அப்துல் லீ ஆக்டர் அவர்களே, அமுதவாணன் அவர்களே, மைக்கேல் அகஸ்டியன் அவர்களே, பழனி பட்டாளம் ஆக்டர் அண்ட் காமெடியன் அவர்களே, இங்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்திருக்கும் அன்பு சகோதரர் ராகவேந்திரன் அவர்களே, தொகுப்பாளினி அன்பு சகோதரி சிவநந்தினி அவர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று, இதற்கெல்லாம் மேலாக எப்பொழுதுமே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர் தான், இருந்தாலும் அதீத உணர்ச்சி வசப்பட்டவனாக காணப்படுகிறேன். காரணம், என்னை காரை விட்டு இறங்கும் முன்னரே நான் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது சென்னையை விட்டு தஞ்சைக்கு சென்று. இருப்பினும் என் மீது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும், தஞ்சாவூர் மண் என்றாலே பாசம் நிறைந்த மண் தான், அதையும் மீறிய மண்ணாக சென்னை மண் இருப்பது என்பது பெருமைக்குரியது. அதையும் மீறி தணிகை குடும்ப மண் என்னை வரவேற்று என்னுடைய புகைப்படம் எடுப்பதே என்ன, நான் மண்டபத்துக்குள்ளே வரமுல்ல, அந்த அளவுக்கு இன்னமும் என் மீது பண்பும் பாசமும் அன்பும் வைத்திருக்கும் எங்களுடைய தணிகை குடும்பத்தின் முதுகெலும்பாகிய மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் அவர்களே, அவர்களுக்கு கீழ் அவர்களின் சொல்லினை ஏற்று அவர்களுக்கு கீழ் பணியாற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவர்களே, இந்த எல்லா செயல்களுக்கும் ஈடாக இந்த தணிகை அலுவலகத்தின் அலுவலர்களே, அதன் ஓட்டுநர் அவர்களே, சித்தப்பா மலையமான் அவர்களே, தம்பி மணிக்கு உறுதுணையாக இருக்கும் மாப்பிள்ளை ராஜேஷ் அவர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இங்கே இந்த தணிகை குடும்பத்திற்கு வரவேற்று, நிறைய உரையாடல்கள் இருக்கிறது, நானும் நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இருந்தாலும் இந்த தணிகை குடும்பம் அமைவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.